ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ளைட் சத்தம் போயிட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு யூடியூபர் வேலை செய்கிறதுன்றது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஏன் கஷ்டம்னு சொல்கிறேன்னா, நேரத்துக்கு நம்மளால் சாப்பிடவே முடியாது, நேரத்துக்கு நிச்சயமாக சாப்பிட முடியாது. அதே மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து குடும்பம், குழந்தைங்க, ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே இருக்கும்போது யூடியூபர் ஒர்க்கும் நம்ம சேர்த்து செய்யும்போது இட் இஸ் டூ டிஃபிகல்ட் டு பேலன்ஸ் போத் த ஃபேமிலி அண்ட் த யூடியூப் ஒர்க். ஏன்னா என்னோட வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற சில அதிகமான வேலைகள் எப்படின்னா, ஒரு சாமிக்கு முன்ன விநாயகர் சதுர்த்தினா வீட்லேயும் வேலை இருக்கும், அந்த சமயம் கோயில்லையும் வேலை இருக்கும். அதே மாதிரி தான் ஆடி மாதம் வீட்லேயும் வேலை இருக்கும், கோயில்லையும் நம்மளுக்கு யூடியூப் ஒர்க்கு ரெண்டுமே சேம் டைமில் இருக்கும். நம்மளால் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வீடியோ பண்ணவே முடியாது, அதை யூடியூப் ஒர்க்கு நம்மளால் செய்ய முடியாது. அப்படியே ஒரு வேலை போனோன்னா கூட ரொம்ப நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். நம்மளால் நம்ம சாப்பிட்ற நேரம், நம்ம ரெஸ்ட் எடுக்கிற நேரம் எல்லாத்தையுமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு ஒரு யூடியூப் ஒர்க்கு அதுவும் ஃபீல்டில் வெளியில் போயிட்டு பண்ணிட்டு வராங்கன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் அண்ட் ஈஸி டாஸ்க். ஈஸியான விஷயமே கிடையாது. ஏன்னா ஒரு ஃபீல்டுன்னு சொல்லும்போது ஒவ்வொரு இடம் வேறு வேறு கோயில்களுக்கு, நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வேறு வேறு கோயிலுக்கு போகணும். இங்கேருந்து நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகணும். வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு சாப்பாடு ரெடி பண்ணணும். ஏன்னா காலையில், மதியானம், சாயங்காலம் பிரசாதம் கொடுக்கறதுன்றது இட் இஸ் அன் ஆப்ஷன் தான். அது கிடைச்சா உண்டு, இல்லைனாலும் இல்லை. ஆனால் வீட்டில் கம்பல்சரியாக நம்ம 3 வேளை சமைக்கிறதுன்றது இட் இஸ் நெசசரி.